நம்ம ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்து எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உடைய வேகத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த மகத்துவங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஆண்டவரே தந்திருக்கிறீங்க. உடைய குமாரனை அறிந்து கொள்ளும்படிக்காய் தந்திருக்கிறீங்க. நாங்கள் பரலோகம் வந்தடையத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தையை தந்திருக்கிறீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உடன் தந்து வழி நடத்தி வருகிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் உடைய வேதத்தை ஆண்டவரே புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். உடைய நாம் மாத்திரம் அதில் மகிமைப்பட நாங்கள் செபிக்கிறோம். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். ஓகே, ஸ்லைட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஆல் ரைட். ஸோ நம்ம யாத்ராம புஸ்தகத்தை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆண்டவருடைய கிருபையினால் ஓகே, ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம கிட்டத்தட்ட 40 அதிகாரங்களையும் நம்ம முடித்துட்டோம். ஒரு சில காரியங்கள் வந்து இடையில ஒரு சில அதிகாரத்தை வந்து நம்ம பார்க்கலை. ஸோ பார்த்து இன்றைக்கி இந்த ஸ்டடியை இன்னையோட முடிப்போம், இந்த புஸ்தகத்தை முடிப்போம். இதுக்கப்புறம் நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் லேவியராகவும், அப்புறம் ஒரு விஷயம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அப்படின்னு சொல்லி கலந்து நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அதன்படி வந்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து நம்ம அப்படி கலந்து அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 வாரங்கள் பழைய ஏற்பாடும் 2 வாரம் புதிய ஏற்பாடுமாக இருக்கும். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி நடத்துவதற்கு போதுமானவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆமேன், வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். இப்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு சில பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இப்போது ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு சொல்லி நம்ம எஃபிஷியன்ஸில் 6வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கலாம். அது எங்கே இருந்து வருது, அதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா நம்ம இங்கே யாத்ராம புஸ்தகத்தில் அதை ஆண்டவர் சொல்லுகிறத கட்டளையாக கொடுக்குற விஷயங்களை நான் பார்க்க முடியும். சில்ட்ரன், ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். இன் Ephesians 6, chapter 6, we are reading about now in first verse and second verse and third verse, we are reading about obedience to parents and respecting parents, which comes from the book of Exodus. Okay, யாத்ராம புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது கொடுக்கப்பட்ட கட்டளை. சரியா? இப்போ இதுக்கு மீறி நடக்கிறவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 21வது அதிகாரத்தில் 15வது வசனமும் 17வது வசனமும் குறிப்பிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதனுடைய 15, 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 Exodus 20, chapter 21, 15 and 16. If you read, 16 and 17, 15 and 17, so தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன்
நிச்சயமாகவே கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஹவு சீரியஸ் இட் இஸ் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவங்க வந்து இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, இந்த பூலோகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, அவங்க வந்து கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் பாருங்கள், 17வது வசனத்தில், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாகவே கொல்லப்பட வேணும். அதை சொல்கிறத வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறார், நிச்சயமாக கொல்லப்படணுங்கிறார். ஏன் கொல்லப்படணும் அப்படின்னா, இவங்க வந்து இந்த சமுதாயத்தில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறோம், எத்தனையோ பேர் வயதானவர்களை வந்து ஆஃப்னேஜில் கொண்டு போய் சேர்க்கறது, வயதான பெற்றோர்களை வந்து மதிக்காத ஒரு நிலைமை, தங்களுடைய பெற்றோர்களை வந்து கனம் பண்ணாத ஒரு நிலைமையை பார்க்குறோம். அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யாத ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். இப்படியெல்லாம் வந்து உலகம் இப்படி போயிட்டுருக்குது. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நம்ம குடும்பமாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லுகிறார். அதுதான் நம்ம என்ன எபேசியர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிருக்கிற இந்த பார்க்குற இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அந்த இடத்துல சொல்லும்போது அந்த முன்னாடி சொல்லப்பட்ட இந்த கட்டளைகளை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இங்கே என்ன கிளாரிட்டி கொடுக்குறார் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தருக்குள் இல்லாத பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து என்ன அந்நிய பெண்களோட இல்லை அந்நிய ஆண்களோட நீங்கள் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது என்ன, அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லுகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் மத்தியில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் வந்து மற்ற ஜனங்களோட கலவாமல் இருக்கணுங்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, விசுவாச மக்கள் அவிசுவாச மக்களோடு இணைக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்லுகிறது. யூ வில் see the template. ஆண்டவர் நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டை வைத்து நீங்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை மட்டும் பார்த்தோம் அப்படின்னோன்னா நம்ம நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிடுவோம். அப்படி நாம் பார்க்கல, புதிய ஏற்பாட்டை வைத்து பழைய ஏற்பாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த லென்ஸ் வழியாக, புதிய ஏற்பாடுங்கிற லென்ஸ் வழியாக பழைய ஏற்பாட்டை பார்க்குறோம். அப்போ தான் நீங்கள் இந்த புஸ்தகத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் இந்த புஸ்தகத்தில் கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கிறதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். ஸோ எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். நம்ம வந்து நீண்ட நாள் இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம். நம்ம வந்து நீண்ட நாள் உயிரோட என்ன நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆண்டவருடைய சித்தம். நம்ம பூரண ஆயுசுள்ளவனாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிலர் வேதத்தில் பார்க்குறோம். அப்படி இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. ஆனால் அதற்கு விரோதமாக நடக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குமானால் அதை கர்த்தர் சொல்லுகிறார். இது இல்லாமல் பல காரியங்கள் இருக்குது, ஆனால் இதை ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரியமாக சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, ஃப்ரம் த சைல்டுஹுட் எல்லாருமே சொல்லுவாங்க, பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து அறிவாளியாக பிறக்கிறதில்ல, எல்லாருமே வந்து மோசமானவங்களாக பிறக்கிறதில்ல, எல்லாமே நல்லவங்களாகவும் பிறக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பொதுவான காரியத்தை சொல்லுவாங்க. அவங்க உருவாக்கப்படுகிற காலம்னு ஒரு காலம் இருக்குது. அந்த சைல்டுஹுட்டுங்கிற காலம் தான் அந்த உருவாக்கப்படுகிற ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம யார் நம்மளை நடத்தி வர்றாங்களாம், நம்ம பெற்றோர்கள் நம்மை நடத்தி வர்றாங்க. இந்த உலகம் அறியாததுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவோம், பிள்ளைங்களா, சின்ன பிள்ளைங்களா நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். அப்போ என்ன சொல்லுவோம், எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னா, எங்கள் அப்பா தான் இந்த உலகம், எனக்கு எங்கள் அப்பா வந்து சொல்லியாச்சுன்னா, எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லியாச்சுன்னா எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கும். அப்படி தான் வந்து ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அப்போது கனம் பண்ணணும்னு விரும்புகிறார். அதை வந்து பிள்ளைகள் வந்து ஏற்று செய்வதற்கு இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏற்கனவே நீங்கள் இந்த வசனங்களை கேட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த வசனத்தை எங்கே இருந்து வருகுது, எப்படி தொடங்குது அப்படிங்கிறது, எதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஆண்டவர் கொடுத்துருக்கிறத வந்து நம்ம யாத்ராகம புஸ்தகத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக அந்த பகுதிகளை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரி, ஓகே. இப்போது
இங்கே 32வது அதிகாரத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம 40வது அதிகாரம் வரைக்கும் ஒரு சில ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிலாம் பார்த்தோம். இடையில 1-2 அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? சரி, 32வது அதிகாரம் நம்ம பார்த்தோன்னா 7வது வசனம் என்ன இருக்குது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மோசே இடத்துல வந்து சொல்லுகிறார். அப்புறம் 33வது அதிகாரத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம், 1லேருந்து கடைசி வரைக்கும் 33வது அதிகாரம் முழுவதும். அதே போல் 34வது அதிகாரத்தில் 1லேருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கும் மோசேய்க்கும் நடக்கிற ஒரு காரியம். இப்போது மோசேயை வந்து ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைக்கிறார், ஜனங்களுக்காக அழைக்கிறார். ஜனங்கள் வந்து விடுவிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு நேராக கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ அழைத்து கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது இவங்க வந்து கீழ்ப்படியாமையிலேருந்து இவங்கெல்லாம் வர்றாங்க. ஆண்டவர் வந்து மோசேயை பழக்கிட்டார். ஒரு தேவ மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வச்சுருக்கிறார். எப்படி அப்படின்னா, ஒரு தேவ மனிதன் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து இருக்கும்போது அவங்களுக்காக பாவக்கிரியைகள் ஒருவேளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் தான் இங்கே சொல்கிறார். இன்னும் இவர் நேரில் போய் பார்க்கல, ஆல்ரெடி இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறது வந்து இவர் நேராக பார்க்கல, கர்த்தர் அங்கே விவரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை கேட்டதுமே ஆண்டவர்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, நீங்களே கோவப்பட்டா எப்படி? அப்போ அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவர் வாக்கு தத்தத்தை வந்து நினைவுபடுத்துகிறார் பாருங்கள். ஆபிரகாமுக்கு சொன்னதை வந்து நினைத்தருளும், சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. அதை சொல்லுகிறார், கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதிரிகள்லாம் உங்கள் நாமத்தை வந்து இப்படி தூஷிப்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு ப்ரேயரை வந்து எப்படி நீங்கள் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்குள்ள டெம்ப்ளேட். அங்கே நீங்கள் ஒரு தேவ மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் யாரோ ஊழியக்காரரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீங்களும் நானும் இன்றைக்கு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, யாராவது பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க, யாராவது பாவத்தில் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு பாரம் எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து ஆண்டவரிடத்துல போய் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். ஒரு பாவத்தை எங்கேயாவது பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது சம்பவங்களை நம்ம கண்ணு முன்னாடியோ நமக்கு செய்திகள் வருதுன்னாலோ அதை பற்றி தூற்றி திரிகிற காரியம் அல்ல. முதலாவது நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவத்தை குறித்து ஆண்டவரே இதை மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆண்டவர் வந்து அந்த ஜபத்தை வந்து அங்கீகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதில் 14வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது உண்மையுள்ள ஜபம், அதாவது இருதயத்தை ஊற்றுகிற ஒரு ஜபம், நீங்கள் லிப்ஸில் வந்து வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு ஜபம் இல்லை. சும்மா வந்து இந்த ஜனங்களோ வாயினால் என்னை துதிக்கிறார்கள், இவர்களுடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்படி இல்லை. உண்மையாகவே இவ்வளவு ஜனங்களையும் நீங்கள் நடத்தி வந்தீங்க, எப்படி நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி மோசே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி வந்து உங்கள் இருதயமும் ஏன் இருதயமும் இருக்கணும். ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நம்ம குடும்பத்திலேயே கூட இருக்கலாம், நம்ம உறவிக்காரர்கள் மத்தியில் இருக்கலாம், அறியாத ஜனங்கள் மத்தியில் இப்படியெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னதும் அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை பிரியமானவர்களே. என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவரை அறியாத ஜனங்களை விட்டு யாரை பற்றின்னு சொல்லுதுன்னு தெரியுமா? கள்ளர்களும் வேசிகளை பற்றி சொல்லுது. அந்த இடத்துல அப்போ பவுல் சொல்லுகிறார்னு நினைக்கிறேன். சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இவங்களை விட்டு, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்திருக்கணும்னு சொல்லலை, ஆனால்
ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாராவது, அதாவது கர்த்தரை ருசி பார்த்து அவங்க அவருடைய மகிமையை ருசி பார்த்து ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை பின்மாற்றத்தில் போனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் இந்த உலகத்தில் அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே இந்த இடத்துல இவங்களுடைய பின் நாட்களில் நடந்த காரியங்கள் இதெல்லாம் வைத்து இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து செய்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது இவர் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே பரிந்து பேசுகிறார். அதை கர்த்தர் கேட்கிறார். நீங்களும் நானும் இதே மாதிரி ஜெபம் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். சரி, இதற்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அதனுடைய டெம்ப்ளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்களா? எங்கே? பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். இது நெடுகவே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஸோ அப்படிப்பட்ட கிரைஸ்ட் நேச்சர் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா? நம்ம கிறிஸ்துவை போல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிறிஸ்துவை போல ஆகணும் அப்படின்னா இந்த இன்டர்சீடிங் ப்ரேயர் அப்படிங்கிறது, அதாவது பரிந்து பேசுகிற ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா, ஆமென். சரி, ஓகே. இப்போது நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து எப்படி ஆவி என்ன பண்ணுகிறது, மாம்சம் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு தாட்டை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹார்ட் அண்ட் மவுத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாருங்கள், 32வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது மோசே வந்து மலையின் மேலே ஏறி போகிறார். மோசே வந்து அங்கே இல்லை. மோசே இல்லைன்னு சொன்னதும் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய தவறான காரியம் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த மொத்த ஜனங்களும் வந்து ஒரு ஒரு தங்களுக்குன்னு ஒரு தேவனை வந்து உண்டாக்கி கொள்கிறாங்களாம். அந்த காளை அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, எகிப்துடைய தெய்வத்தை குறிக்கும். அவங்க பழைய இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் அதே இடத்துக்குள்ளே போகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியான ஒரு கிரியை அவங்க எகிப்துடைய ஒன் ஆஃப் த தெய்வங்களில் ஒன்று வந்து இது, இந்த காளையை பற்றி சொல்கிறாங்க. ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது, அதாவது என்ன இனப்பெருக்கம், இந்த மாதிரி உள்ள என்ன செழிப்பை குறித்து நீங்கள் பொதுவாக அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தாலும் இந்த புல் வந்து எங்கே ஈவன் என்ன நிறைய இடங்களில் இன்றைக்கி சிம்பிளாக இருக்கும். நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் பார்க்கலாம், புல் வந்து ஒரு சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ப்ராஸ்பெரிட்டியை குறிக்கிறதா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு தேவ மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் அந்த இடத்துல இல்லாதப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போது எப்படின்னா, இப்போது வந்து ஆண்டவர்கிட்ட போகிறாரு யார்? மோசே போய் சொல்கிறாரு, நான் என்னால் பேச முடியாது எல்லாம் சொல்கிறப்போ ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஆரோன் வந்து உனக்கு வாயாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் இதை நீங்கள் இப்படி பிக்சரைஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இல்லையா? அப்போது இப்போ இருதயம் மோசஸ், ஓகேவா? வாய் வந்து யார்? ஆரன், ஓகேவா? ஆரனாக இருக்கிறார். இப்போது இவர் இந்த இருதயம் இல்லாமல் ஒரு வாய் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமாய் அது வழி நடக்க முடியாது. இப்போ இருதயம் உள்ள, அதாவது ஸ்பிரிட்டும் ஃப்ளஷும், இப்போ ஸ்பிரிட் வந்து நமக்கு சரியா இல்லை, கரப்ட் ஆகிடுச்சுன்னா ஃப்ளஷ் என்னாகும்? அதுக்கு நேராக போயிடும் இல்லையா? அப்போது நமக்குள்ளாக அந்த 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 என்ன தேவத்துவமும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமும் இருக்குது அப்படின்னா மாத்திரம்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இல்லாத பட்சத்தில் நம்ம வழி விலகி போயிடுவோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, ஓகே. இப்போ வந்து இதில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த தொடர்ந்து அந்த வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே, அதை மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த மோசையுடைய காரியம் வந்து இப்போது 32:17-18 என்ன சொல்லியிருக்குது? ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறது யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின்
இரைச்சலே உண்டாயிருக்கிறது என்றான். இப்போ வந்து யோசுவா கிட்டையும் மோசஸ் கிட்டையும் இருக்கிற அந்த அந்த வித்தியாசத்தை பாருங்க. யோசுவா வந்து இப்போ கூடையே இருக்கிறாரு, பட் ஸ்டில் அவருக்கு அந்த கர்த்தரோட உறவாடுகிற ஒரு அனுபவம் வந்து அவர்கிட்ட இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு, ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை தட், அந்த வாய்ஸ் என்னது அப்படிங்கிறது. அவர் சொல்கிறாரு ஆரவாரத்தின் சத்தம் எழும்புது அப்படின்னு சொல்கிறாரு, அதாவது யுத்த சத்தம், யுத்தத்துக்கு உள்ள ஜெய சத்தம் அப்படின்னு சொல்லுகிறார். மோசே அடுத்த வசனத்தில் அதை கிளியர் பண்ணுவார். என்ன சொல்லுவார், இல்லை இது பாடல் பாடுகிற சத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி தான் வந்து ஒரு நேரத்துலையும் ஒரு இடத்துலையும் கர்த்தரோட உறவாடுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் ஏற்படுகிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ 32:19, 20 நம்ம பார்க்குறோம் என்ன, மோசே வந்து அந்த கற்பலைகளை கொண்டு வருகிறார், அதை உடைத்து போடுகிறார். ஏன் உடைத்து போடுகிறார்? இவங்கெல்லாம் வந்து என்ன தங்களுக்கு வேறு தெய்வத்தை உண்டு பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதில் வந்து ஆங்கர்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம், பைபிளில் இருக்கும். சரியா? மோசே வந்து கோபமாகி அதை செய்கிறத நம்ம பார்க்கலாம். கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதே பைபிளில், நம்ம எப்படி கோவப்படலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் இதே விஷயத்தை அப்படியே நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து தேவாலயத்துக்கு போகிறப்போ, தேவாலயத்தில் வந்து அவங்க வந்து தேவாலயம் எதுக்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார் இது ஜெப வீடு எனப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெப வீடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தே மேட் இட் ஆஸ் அ பிஸ்னஸ் பிளேஸ். அதை வந்து வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டாங்க. அதை வியாபார ஸ்தலமாக மாற்றி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து அவரால் என்ன தாங்கி கொள்ள முடியல. மறுபடியும் நான் சொன்னேன், அந்த புல்லை பற்றி சொல்லும்போது அந்த பிஸ்னஸ்ங்கிற வேர்டை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி அவங்க இந்த இதுக்கான என்ன வேறு எங்கே இருக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஸோ அந்த காளை அதை வேறு தெய்வம் அப்படின்னா அதை தான் சொல்கிறாரு. என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன, பொருளாசையாகிய விக்கிரகம் அப்படின்னு சொல்லுகிறார். ஓகேவா? ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் வேர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? எங்கேருந்து இந்த சத்தியங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணுங்கிறது தான் நான் இங்கே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போது நம்ம பார்க்குறோம், இப்போ மோசே வந்து கோவப்படுறாரு அப்படின்னா அப்போ நம்மளும் கோவப்படலாமா? எதுக்கு கோவப்படலாம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது ஒருவேளை கோபம் வரலாம். ஆனால் எப்படி கோபம் வரும்னா, ஐயோ இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு வரும். அடுத்த மூமெண்ட் ஆண்டவர் வந்து நம்மளை கம்பேஷன்னால் ஃபில் பண்ணும். அது இல்லாமல் நம்ம அதே துக்கத்தோடு போனோம், அதே மாதிரி ஒரு எரிச்சலோடு இருந்தோம் அப்படின்னா, யோனா புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம் அந்த காரியங்களை பற்றி. சரியா? ஓகே. அப்போது நம்ம அப்படி இருக்க விரும்பலை. அதுதான் காடுடைய கேரக்டரை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அந்த ரெண்டாவது இதில் நான் நோட் பண்ணியிருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய கோபம் கொஞ்ச நேரம் தான், ஆனால் அவருடைய இரக்கம் தலைமுறைக்கும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம், கோவப்படுறதை பார்க்கலாம். அடுத்த நிமிஷம் வந்து அதுக்காக பரிந்து பேசுகிறதையும் நம்ம பார்க்கலாம். இதை ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதில் எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் 32லேருந்து 34வது வசனம் வரைக்கும், அந்த 34வது அதிகாரம் வரைக்கும் 32லேருந்து 30 வாசிச்சிங்கன்னா இடையில இருக்கும். அதாவது முதல்ல இதை கேட்பார், இவங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் 1லேருந்து 6 வரைக்கும், 32 1லேருந்து 6 வரைக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து மோசேக்கு இதை வெளிப்படுத்துவார். அடுத்து ஜனங்கள்கிட்ட வந்து இவர் கோவப்படுவார், இதெல்லாம் நடக்குது. மறுபடியும் வந்து கர்த்தரிடத்தில் போவார், மறுபடியும் இதை வந்து பரிந்து பேசுவார். அந்த பரிந்து பேசுகிறது மறுபடியும் 34வது அதிகாரம் வரைக்கும் இருக்கும். See, that is how we have to be. அல்லேலூயா. அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். யாத்ராகம புஸ்தகத்தில் இந்த அதிகாரமும் 32வது அதிகாரமும் இந்த வசனங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லுகிறது, இந்த பூமியில் இதை நான் சொல்கிறேன், பூமியில் வந்து சம்பவங்கள் நடக்கும். ஓகேவா? இந்த பூமியில் சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்கள் கர்த்தரால் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. யாருமே நினச்சிடாதீங்க, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா 1லேருந்து இப்போ நேரம் குறைவாக இருக்குது, என்னை அனுமதிப்பீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். 32 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை வந்து அவங்க சொல்கிறத பார்க்கலாம். 2வது வசனம். அதற்கு ஆரோன் மனைவிகள் குமாரர் குமாரத்தைகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த 4வது வசனம் கலற்றி கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அதை பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இது வந்து நடந்த சம்பவம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே. கர்த்தர் இப்போ மோசைக்கிட்ட, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இறங்கிப்போ அப்படின்னு சொல். அடுத்த வசனம். எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரை. இங்க இது வந்து ஹெவன்ல ரெக்கார்ட் பண்ணுகிற ஒரு காரியம். நான் மறுபடியும் சொல்றேன், இதை பிக்சரைஸ் பண்றது இப்படி பிக்சரைஸ் பண்ணணும். பூலோகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த 7-8 வசனத்துல ஆண்டவர் ஹெவன்லி பிளேசஸ்ல ஆண்டவர் அதை ரெக்கார்ட் பண்ணுகிறாரு. மறுபடியும் இந்த தேவ மனுஷன், இதை கேட்ட மனுஷன் மறுபடியும் வந்து எங்கே வர்றாரு? பூலோகத்துக்கு வர்றாரு. அதாவது நான் பிக்சரைஸ் பண்ணுறேன். ஓகேவா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜனங்கள் மத்தியில் வர்றாரு. அவர்கிட்ட என்ன 22 ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்தீர். ஓகே. என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். முக்கியமா அந்த வசனம் 24 கவனிங்க. பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியில் போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். எப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்ததுன்னா, இவங்க வார்ப்பித்தாங்க, இவங்க செதுக்குனாங்க அப்படின்னு இருக்குது. கருவியினால் கருப்பிடித்து ஓகே ஓகே. இப்போ எல்லாமே நம்ம பூலோகத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாமே இப்படி தான் தெளிவாய் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. ஓகேவா? உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு இன்டென்ஷனும் சரி, உங்களுடைய மோட்டிவ்ஸும் சரி, என்னுடைய மோட்டிவ்ஸும் சரி, ஆண்டவர் தெளிவாய் ரெக்கார்ட் பண்ணுகிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அநேக நேரங்களில் இந்த 24வது வசனத்தில் சொன்னபடி நம்ம வந்து அதை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க. நான் இதை எடுத்தேன், அது அப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இல்லை, நான் இதை இழுத்து விட்டேன், அது அப்படி விழுந்துருச்சு, எனக்கு தெரியாது, அது உடஞ்சி போச்சுங்கிறது எனக்கு தெரியாது, நான் இப்படி தான் பண்ணேன், அது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து பாருங்க, 32 25லிருந்து 27வது வசனம் வரைக்கும் பாருங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இப்போ நம்ம பார்க்குறோம், எப்படி ஒரு ஆரோன் வந்து தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன். அப்போது அவர் வந்து சரியில்லாதப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்களுக்கு வந்து ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி ஜனங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, கர்த்தருக்கு ஊழியக்காரராக இருக்கிறத விட வந்து அவர் ஜனங்களுக்கு ஊழியக்காரராக மாறிடுறாரு. அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நிறைய தங்கள் என்ன தீமோத்தேயுவில் வாசிப்போம் நம்ம, தங்கள் இஷ்டத்துக்கு வந்து போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது மாதிரி வந்து என்னென்னா, தங்களுடைய இஷ்டப்படி செய்கிறதுக்கு, தங்களுடைய காரியங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊழியம் செய்கிறது வந்து கர்த்தருடைய ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. அதை வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். தீமோத்தேயுவில் அதை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஜனங்கள் மத்தியில் ஒருவேளை பாவங்கள் காரியங்கள் இருந்ததுன்னா அதை உணர்த்துகிறவர்களாக, அதிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு தெரிந்தவர்களாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி இருந்தால் தான் கர்த்தருடைய ஊழியம் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா, ஜனங்கள் சொல்கிறபடி காரியங்களை செய்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜனங்கள் சொல்கிறபடின்னா, அதாவது ஏன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு விஷயம். அப்படி இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் வந்து நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம், அப்படியெல்லாம் நடக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல விரும்புகிறது. சரி, ஓகே. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய கவனத்துக்காக நான் வேண்டுகிறேன். பெண்டெகாஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக.
நம்ம வந்து பெண்டிகாஸ்டல் அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோடஸ் 32:28 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து கர்த்தர் பக்கமாய் நிற்கிறவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் லேவி புத்திரர்கள்லாம் வருவாங்க. நான் அதில் புரிந்து கொண்ட விஷயம் என்னென்னா, மீதி இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னதும் வந்து நீங்கள் நம்ம நினைக்கலாம் ஒருவேளை மற்றவங்க அப்படிங்கிற அதாவது தவறாய் நடந்தவங்க அப்படின்னு சொல்லி மீதி காரியங்கள்லாம் பார்க்கலாம். யாரெல்லாம் கர்த்தருடைய பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் மோசே பக்கத்தில் வர்றாங்க. மீதி இருக்கிறவங்கள வந்து எல்லாரும் கொல்லப்படுகிறாங்க. இந்த கொல்லப்படுகிற நம்பர்ஸ் பார்த்தோன்னா 3000 பேர். ஓகேவா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரத்தில் 41வது வசனத்தில் சொல்லுது, அன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அந்த இடத்துல காக்கப்பட்டவர்கள் வந்து 3000 பேர். இது எப்படின்னா, லெட்டர் கில்ஸ், ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எங்கள் அநேக இடங்களில் ஆவியோ உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம அந்த காரியத்தை வாசிக்கலாம். அதுக்கான ஆதாரம் எங்கே கொண்டு போகுது அப்படின்னா இந்த இடம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட்லி த நம்பர்ஸ் ஆர் சேம். பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக நடந்திருக்குது பாருங்கள். இதை இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 40th டே பாஸ் ஓவர் முடிஞ்ச 40th டே அப்படிங்கிறது வந்து மோசே வந்து பரமேறி போகிறார். மோசே வந்து மலை மேலே போகிறார். 40வது நாளில் 40 நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கலாம். 40 நாள் அளவும் அவரோடு திஷ்டாந்தமாய் பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாருன்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ 40வது நாளுக்கு அப்புறம் அவர் வந்து பரமேறி போகிறார். அதுக்கப்புறம் 10வது நாளில் தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இப்போது இதே மாதிரி தான் 50வது நாளில் வார்த்தை கொடுக்கப்படுகிறது. என்ன? 10 கட்டளைகளும் தேவனுடைய கட்டளைகளும் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் இந்த பாஸ்ஓவர் முடிஞ்சது. நம்முடைய பாஸ்ஓவர் யார்? கிறிஸ்து தான் நம்முடைய பாஸ்ஓவர். இந்த பாஸ்ஓவர் முடிந்த 50ஆம் நாளில் சீஷர்கள் காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். என்ன ஒரு அப்படியே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை வாசிக்கும்போது இதை தியானிக்கும்போது எவ்ரி டைம் we will get என்ன நமக்கு அப்படி எழுந்து நிற்கிற என்ன ஒரு புல்லரிக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது. பாருங்க, இப்போது இந்த நான் இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யாத்ராம் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும். நான் முன்னாடி ஏற்கனவே சொன்னேன், யாத்ராம் புஸ்தகம் வந்து பழைய ஏற்பாட்டுடைய நாட்களில் இல்லை ஜூவிஸ்க்கு வந்து எப்படி இருக்குதுன்னா எல்லா புஸ்தகங்களும் இந்த புஸ்தகத்தை நோக்கி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் கிறிஸ்து நமக்கு வந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு பாஸ்ஓவராக இருக்கிறார். ஸோ நம்ம எல்லா நேரத்துலையும் வந்து அந்த சிலுவையை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். தட் இஸ் வேர் ஹவ் இட் பிகின்ஸ் அப்படிங்கிறத. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில சின்ன காரியங்களை நான் சொல்லுகிறேன். மிராக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மிராக்கிள் ஒர்க்கராக இருக்கிறார். மிராக்கிள் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பாஸ் ஓவர் லேம்ப்னு அந்த இடத்துல இருக்கும். இன்றைக்கி நமக்கு பாஸ் ஓவர் லேம்ப், நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக சொல்லுகிறார். அதனால தான் அந்த கொரிந்தியரில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கம்யூனியனில் சொல்லப்படுகிற என்னை நினைவு கூறும்படிக்கு அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்துவை நினைவு கூறும்படிக்கு, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் பாருங்கள். அதை வந்து நினைவு கூறுறோம் அப்படிங்கிறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாஸ் ஓவர் லேம்பை தான் நினைவு கூர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். நாம் செய்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பரலோகத்திலிருந்து மன்னா வந்தது வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு வந்து கிறிஸ்து தான் நமக்கு நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். இதை எல்லாத்தையும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த யாத்ரா புஸ்தகத்தில் உள்ளது எல்லா காரியத்தையும் தான் ஆண்டவர் வந்து நிறைய இடங்களில் கோட் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். நானே ஜீவ அப்பம்னு சொல்லுகிறார். நான் தான் அந்த பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிற அப்பம்னு சொல்லுகிறார். அப்புறம் நீங்கள் ராக் அப்படின்னு பார்க்க முடியும், என்ன கண்மலையை பார்க்க முடியும், என்ன அந்த கண்மலையாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பின்னாட்களில் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம்.
கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அப்படின்னு சொல்லி காரியங்களை ஆண்டவர் கோட் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. அதோடு கூட இன்னும் ஒரு சில காரியங்கள் பாருங்கள். ஆண்டவர் அன்னைக்கு கண்மலையை அடிக்கும் பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க 25 லட்சம் ஜனங்களும் கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயும் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து தாகம் தீர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து கிறிஸ்து வந்து யார் மத்தியில் பேசும்போது சொல்லுகிறார், அந்த சமாரிய ஸ்திரீ மத்தியில் போகிறப்போ அதை சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீர் நீ குடிச்சானா உனக்கு தாகமே இருக்காது அப்படின்னு. கிறிஸ்து இன்றைக்கி நமக்கு ஒரு லிவிங் வாட்டராக இருக்கிறார். கிறிஸ்து ஜீவ தண்ணீராக இருக்கிறார் நமக்கு. அடுத்து 10 கட்டளைகள் வந்து மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. இதை சம்மரைஸ் பண்ணி ஆண்டவர் 2 கட்டளையாக கொடுத்தார். ஆமேன். அதை சம்மரைஸ் பண்ணி அழகாக 2 கட்டளையாக கொடுத்து ஆண்டவரால் அந்த காரியம் கிருபையின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டேபர்நாக்கிள்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த யாத்ராகம புஸ்தகத்தில். கிரைஸ்ட் இஸ் அவர் டேபர்நாக்கிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி முதல் வசனத்தில் தொடங்கும். மாம்சமாகி அப்படின்னு சொல்லி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நம்மத்தியில் வாசம் பண்ணினார் அப்படிங்கிறது. அதுதான் வந்து அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக இருக்கும். ஈ டேபர்நாக்கிள்ட் அமாங் அஸ் அப்படின்னு இருக்கும். ஆமேன். அப்புறம் கிறிஸ்துவுடைய நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, எப்படி மோசே வந்து ஒரு பரிந்து பேசுகிற காரியத்தில் இருந்தார். கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்மை வந்து பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கிறதுனால நம்மையும் அவரை போல அழைக்கிறார். அதே போல் எல்லாத்துக்கும் மேலே அன்னைக்கு வந்து ப்ரீஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் என்ன ஹை ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ளே போக முடியும்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இதில் பல ரகசியங்கள் பல காரியங்கள் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசாரியன் எப்படின்னு அப்படின்னா, அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஆசாரியன் வந்து பரிதபிக்கிற அதாவது தானே உள்ளே போனான்னா வெளியே வருவோமோ இல்லைங்கிற நிச்சயத்தோட, அந்த நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க போனாங்க. ஆனால் அந்த மாதிரி பரிதபிக்கக்கூடாத ஆசாரியன் நமக்கு இல்லை. பரிதபிக்கிற ஆசாரியன் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் கிறிஸ்துவை இந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது கிறிஸ்துவை பார்க்க வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வேதத்தை என குறைவற்றதாக இருக்குது. அது வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னும் பல காரியங்கள் என்னால் இதுக்கு மேலே 14 வாரங்கள் நம்ம இதை முடிச்சிருக்கிறோம். 14 செஷன்ஸ் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னும் போனோன்னா நிறைய விஷயங்களை நம்ம தியானித்து கொண்டே போகலாம். ஒரு வரியும் ஒரு காரியங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். யாராவது ஒருத்தர் ஜெபிக்க கேட்கிறேன். செலவழிக்காதபடி கர்த்தாவுடைய வார்த்தைகளை கர்த்தாவை தியானிப்பதற்கு, கர்த்தாவை அதை உண்மையாய் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு, அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு தேவனின் கிருபை செயற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இது ஒவ்வொருடைய மனதிலும் இது ஆழமாய் பதியத்தக்கதாய் இதை கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமத்திலிருந்து இதை கர்த்தாவே நாங்கள் ஆராயத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய செபிக்கிறோம். இதற்காக முயற்சி எடுத்த பிரதரை என்னுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறாச்சா. கர்த்தாவுடைய விசேஷத்தை கிருபை அவர்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, நேரங்களை கர்த்தாவே எப்படிலாமோ செலவழிக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல இருந்து கர்த்தாவே இதை ஆண்டவரே கர்த்தருடைய காரியங்களை ஆராய்வதற்கு, அதை தியானிப்பதற்கு நீர்களுக்கு கர்த்தாவே அவருடைய மனதை நீ ஒருமுகப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, அவர்களுக்கு கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி, இரக்கங்களுக்காய் நன்றி. இன்னும் அதிகமாய் மகனை பயன்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், குடும்பத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும். அநேக நேரங்களை உமோடு கூட செலவழிக்க இன்னும் அதிகமாய் கிருபை செய்ய செபிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. சபையுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுல பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். அநேக இந்த இடத்துல நீ மறுபடியும் கர்த்தாவை கேட்க நீ கிருபை செய்ய செபிக்கிறோம். மீதுள்ள ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ள இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால எங்களை நடத்தும், பலப்படுத்தும். எல்லாவற்றையுமே மூலம் கேட்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே. ஆமென். 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 Thank you so much. God bless you all.